ஏன் செல்வி, ஏனுங்க இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கிறோம்? இன்னைக்கு வேட்டையாடு இருக்கு. வேட்டையார். ஆமா, அதுக்குள்ள வணக்கம் சொல்லிடல. வணக்கம் சொல்லிட்டு வணக்கம் வணக்கம்ங்க. வணக்கம் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நாங்க வேட்டையாட கிளம்பிட்டோங்க. என்ன வேட்டைன்னா வேட்டையான்னு கவர்மெண்ட் தடை போட்டுருவாங்க. ஆனால் இந்த வேட்டைக்கெல்லாம் தடையெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதனால என்ன வேட்டையாட எந்த கவர்மெண்ட் வந்தாலும் செல்வி, ஆமாங்க. இப்போ நான் வேட்டையாட போறோம் இல்லையா, ஆமா, இந்த வேட்டை தடை செய்ய முடியாது. ஆமாங்க ஆமாங்க. பாருங்க என்ன வேட்டைன்னு பாருங்க, பனம்பழம் வேட்டை தானுங்க. இந்த பனமரம் நல்லா மேலே போயிருச்சுங்க. பழம்பழம் எல்லாம் பழுத்து முக்கால்வாசி எல்லாம் பூரா உளுந்து வச்சுங்க. சீசன் கூட இருக்குல்ல, சரி பழத்தை சுட்டு சாப்பிட்றோன்னு அப்படின்ட்டு கிளம்பி வந்துட்டேங்க. இன்னைக்கு இதுதான் வேட்டைங்க. இந்த காடு வாங்கின போதுங்க பொட்டல் கடை இருந்ததுங்க. இந்த ஒரே ஒரு பனைமரம், அப்புறம் நம்ம வீட்டு முன்னாடி ஒரு பனைமரம் பார்த்துருப்பீங்களா வீடியோவில், அந்த ரெண்டே பனைமரம் மட்டும்தான் இருந்ததுங்க. இப்போ பாருங்க நம்ம காடை எப்படி இருக்குதுன்னு. அந்த காடை எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க செல்வி. பக்கத்தில் பாருங்க பனம்பழமெல்லாம் விழுந்து கிடக்குதுங்கடா. 2-3 பழம்பழத்தை எடுத்துகிட்டு போய் என்ற வைய மேலே நீ முடி போகுது, எப்போ தான் சுட போகிறீங்க அப்படின்னாங்களா, அதுதான் வந்துட்டோம். இது பாருங்க பனம்பழம். இந்த பனைமரத்தை செல்வி, 2 பனைமரம் இருக்குது நம்ம கிட்ட. ஆமாங்க. ரெண்டுலேயுமே ஒரு ஸ்பெஷல் இருக்குது. சரி. என்னன்னா, ஒரு மரம் வந்து பொட்டக்காய்ச்சி. கொட்டைக்காய்ச்சி. ஆமா. இன்னொரு மரத்தினுடைய காய் வந்து சதக்காய்ச்சி. சதக்காய்ச்சி. ஆமா, 2 வகையான பனை இருக்குது. ஆமா. கொட்டைக்காய்ச்சி, சதக்காய்ச்சி. இது என்னது? இது வந்து கொட்டைக்காய்ச்சி. இன்னொரு மரம் இருக்குது சதக்காய்ச்சி. சதக்காய்ச்சி. சரி சரி சரி. இதை எடுத்துட்டு போய் சுட்டுலாங்களா? சூப்பரா இருக்கு, நல்லா இருக்குங்க. நம்ம அப்படியே சுட்டுட்டே பேசிட்டு சுடலாங்க. இந்த வேட்டைன்னு சொல்ற போதே காலையில இருந்து அப்படியே வாயில ஜலவாய் விடுறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. பக்கமா முடிஞ்சு வச்சு பாருங்க, பெரிய இருக்குது. இன்னொரு 10 நாள்ல எல்லாம் விழுந்துருக்கு பொத்து பொத்துன்னு. ஆமா, எதுக்கு தள்ளி நின்னே வேசிக்கலாம். மேலங்க தலை மேல விழுந்துட்டே வருது. அங்க ஒரு பழம் நல்ல பழமாக்குது. தான தூரம் முழுகுது பாருங்க. சரி, இது எடுத்துட்டு போய் சுட வேண்டியதான். இங்கேயே வச்சு விட்டுருலாங்க. இங்கே வச்சு காட்டுக்குள்ளேயே வச்சு சுட்டோம்னா சூப்பரா இருக்கு. ஆமாங்க. ஆமா, எப்பவுமே வேட்டை எப்படிங்கிறது வீட்டுக்கு எடுத்துட்டு போக கூடாது. அங்கேயே வேட்டையாடிக்கிறோம், வேட்டையாடி சாப்பிட்றோம். ஆமாங்க. சரி, நம்ம போய் அந்த எடுத்துட்டு வந்துட்டுங்களா? அப்படியே விறகு எடுங்க. விறகுல செல்வி, பண்ணாடை என்ன இருக்குது? பண்ணாடை, பாலை, தடுக்கு, தென்னங்காய், இதுதான் பண்ணாடை. பண்ணாடைங்க. ஆமா, நாங்க பண்ணாடைன்னு தான் சொல்லுவோம். கூறுகள்லாம் என்ன சொல்றீங்க? பெரும்பாலும் தமிழ்நாட்டுல பண்ணாடை, பாலை, தடுக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. மட்டை, தென்னங்காய். ஆமா, இதை வந்து போதுவாங்க பற்ற வைக்கிறதுக்கு இது ஈஸியா இருக்கு. அங்கே போய் குச்சி எடுத்துக்கலாம். வேறு தேங்காய் மேலே விழுந்து விழுந்து கிடக்குது. தேங்காய் ஒரு நாளைக்கு வந்து எல்லாம் பொறுக்கி எடுத்து போட்டு குட்டு போட்டு ஒன்று தேங்காய் எண்ணெய் ஆட்டிக்கலாம். இல்லைன்னா மார்க்கெட்டில் கொடுத்துடலாம். ஏமா தேங்காய் எடுத்து இப்படின்னு ஓட்டுறோன்னா தேங்காய் ஆட்ட முடியுமா? அதை உடச்சி போடணும், காய போடணும், தோண்டி எல்லாம் அரியணும். ஏன் சொல்லி, உன்னுடைய திறமைக்கு முன்னால் அதெல்லாம் சாதாரண விஷயம். சரி சரி நடங்க. அப்படியே தொப்பை பிச்சு போட்டு நறுக்குன்னு ஒரு குத்து குத்தி வேறங்க. நறுக்குன்னு ஒரு குத்து குத்திட்டேன். குத்தியாச்சு. நீ எடுத்து தீய பற்ற வச்சு விறகு வச்சு சுட வேண்டியதானுங்க. இந்த அடுப்பில் ஒரு வசதி பார்த்தீங்கன்னா இது இப்படி இருக்குதுங்களா, இது மேலே வச்சுக்கல, சுடுறதுக்கு ரொம்ப வசதியாக்குது. இது ஐடியா பண்ணிட்டு வாங்கிட்டு வந்து. ஆமாம், பனம்பழம் சுடுறதுக்குனே தான் வாங்கிட்டு வந்து அப்படியே சமையலும் செஞ்சுக்கலாம், எங்கெங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். அப்புறம் மழை வேற வர்ற மாதிரி இருக்குதுங்க, கருக்குல கட்டி இருக்குது. ஆமாம், கிளைமேட் சூப்பராக இருக்குது. மழை வரும்னு சொல்லிக்கிறாங்க இன்னைக்கு. அப்புறம் இன்னொரு விஷயமா தெரியுமா செல்வி, இப்போ நம்ம ஆரண்யத்தில் ஒரு 2-3 மருத மரம் பூ பூத்து சரி காயும் காய்ச்சிருச்சு, அதையும் காமிச்சிடலாம். ஆமாம் ஆமாம். அப்புறம் பெரிய பெரிய மருத மரம் இருக்குதுல்ல, விறகு பற்ற வச்சு விட்டு போய் பெரிய மருத மரங்கள்ல பட்டையெல்லாம் வெளியே வர வந்து உழுவருக்கு ஆரம்பிச்சிருச்சு. அதை காமிச்சிட்டு போது
சரி ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாங்க ஸ்கூல் விட்டு திரும்பி வரும்போது யாரெல்லாம் பனம்பழம் சின்ன பொறிச்சு சாப்பிட்டேன்னு சொல்லுங்க. அப்புறம் நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வரையில் என்ன பண்ணோம்னா ஒரு 10-15 உருப்படி கேட்டால் ஸ்கூல் விட்டு வருவோம். வரும்போது பார்த்தா வர்ற வேலி பச்சையாக இருக்குது, பூரா நிறைய உளுந்து கிடக்குங்க பனம்பழம். அதையெல்லாம் எடுத்து அப்படியே திங்கிறது, சுடுறதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அப்புறம் பூரா இழுன்னு எடுத்து பல்லு பூரா சிக்கி கிடக்குங்க. அப்புறம் பத்தாவதுக்கு பசங்களாம் சேர்ந்துட்டு என்ன பண்ணுவாங்க, இதை போட்டு உடையன்னு உடைப்பாங்க. அது உடையவே உடையாது. அப்புறம் எப்படியோ உடச்சி உள்ளே கடிச்சோம்னா வெகுச்ச கல்லாட்டாக இருக்குது. அதே முடுறது இல்லைங்க, போட்டு கடின்னு கடிச்சு அப்புறம் அதெல்லாம் பண்ணிவிட்டு வீடு வந்து சேர்ந்துருவோம். அப்புறம் உட்காந்துட்டு அப்புறம் பல்லு சிக்கணும், அந்த மஞ்சி பூரா இழுத்துட்டே கிடக்க வேண்டியதுங்க. அதான் செல்வி, நாம சின்ன பிள்ளை பசங்களா இருக்கிற போது கையில் காசும் இல்லை, ஆமாங்க, தெருவில் கடையும் இல்லை, அதனால அந்த பிரச்சனையே இல்லை. நாம திங்கிறது பூராமே மருத்துவ குணம் தான், மூலிகை தான். காரப்பழம், சூரிப்பழம், அப்புறம் பூளாம்பழங்க, புளியம்பழம், புளியும் பூவு, அப்புறம் வலுவழுத்தாம்பழம், சளிப்பழம் சொல்லுவாங்கல்ல, அது வலுவழுத்தாம்பழத்தை அந்த மரத்துல ஏறி அந்த மரத்துல ஆடிட்டே திங்கிறது. 2 பழத்தை பொறிச்சு வாயில போட்டோம்னா அது ஒட்டிக்கி அந்த ருசியை அனுபவிச்சுட்டு அந்த மரத்துல இருந்து நல்லா ஆடுறது. நாங்க அங்க எங்க ஊர்லயே தத்தப்பழம், வலுவழுத்தாம்பழம் இருக்கு. நான் பாக்குறதுல குட்டி குட்டியா இருக்குதுங்க. அப்புறம் என்ன பழம்னா நகைப்பழம், இலந்த பழம், இந்த தட்டையும் கூட போகும். தட்டு விளைஞ்சு போட்ட வரதுக்கு முன்னாடி கரும்பு மாதிரி ருச்சியா இருக்கு. போட்ட வரும்போது பாலை இருந்து வரங்க, அப்புறம் தண்டுல ரெட்டையா இருக்குல்ல. அப்புறம் இந்த புளியும் பழம் இருக்குல்ல, புளியும் பழம், ஆமாங்க, அதுவும் ருசியா இருக்கு. அதுல என்ன புளியும் பழத்துலயே பழமாட்டா உழுகுது வருங்க. அப்புறம் அந்த புளிய காயில ஒரு மாதிரி தொட்டெல்லாம் விட்டா உள்ள வந்து காயும் இல்லாம பழம் இல்லாம இருக்க பேருன்னு சொல்லுவாங்க. பழம் ஆயிருக்காது, நல்ல காயும் இல்லை, ரெண்டு கட்டான உள்ள நிலைமையில் இருக்கு. சூப்பரா இருக்காது, நல்லா இருக்கு. அப்புறம் அந்த புளிய பிஞ்சு இருக்குது இல்லையா, அந்த புளிய பிஞ்சுமே அந்த கொழுந்து பூவு எல்லாத்தையும் ஒன்னா போட்டு ஒரு வெள்ளத்தை வச்சு கொட்டி, வெங்கச்சாங்கல் வச்சு கொட்டி அது தின்னா அடேங்க அப்பா. அதெல்லாம் இந்த இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு கிராமத்துல ஒண்ணு கிடைக்குமே என்னமோ தெரியல. இல்ல கிராமப்புறங்கள்ல அந்த வாழ்க்கையை நான் இன்னைக்கு அனுபவிக்கிறாங்க. இன்னைக்கு கூட செல்வி, நம்ம காலையில ஒரு தோட்டத்துக்கு போயிருந்தோம்ல. ஆமாங்க, அந்த தோட்டத்துக்கு போயிருக்க போது ஸ்கூலுக்கு போறதுக்காக புறப்பட்டு இருந்தாங்க. ரித்திகான்னு ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு, 5ஆவது படிக்குது. அந்த பொண்ணு சொல்லுது, காலையில எழுந்திரிச்சு சாணி வெளிச்சிட்டு தான், எங்க சாணி வெளிக்காம இருந்தது எங்க அம்மா அப்பா விட மாட்டாங்க, சாணி வெளிச்சிட்டு சில வேலைகள்லாம் செஞ்சுட்டு வந்து தான் நாங்கள் ஸ்கூலுக்கு புறப்படுவோம் அப்படிங்கிறாங்க. அவில செய்வாங்களாமா, அப்புறம் சாப்பாடை செய்வாங்க அப்படிங்குது அவங்க அம்மா. இன்னுமே விவசாயம் பார்க்குறவி குழந்தைங்க தோட்டத்தை வீட்டில் சிறப்பாக வேலை செய்வாங்க. மாடு மேய்க்குவாங்க, மாடு மேய்க்கும் போகிறாங்க. உண்மையிலேயே அந்த குழந்தைகள்லாம் கொடுத்து வச்சவங்க. நாங்களுமே அதே வேலை பண்ணிக்கிறோம் சின்னதாக இருக்கிற போது. நகர்ப்புறங்கள் இருக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. வாய்ப்பு கிடைக்காது, என்ன பண்ணுறது? அதுக்காக அவங்களுக்கு குறை சொல்ல வாய்ப்பு இல்லை. காரப்பழம், அப்புறம் இந்த கோர பிள்ளைங்களுக்கு கோர கிழங்கு இருக்குது பாருங்க. ஆமா, அதை பிடிங்கி சூப்பரா இருக்கு, என்ன மனம் தெரியுமா. கோவப்பழம் வேலிகள்ல கோவ செடிங்க இருக்குங்க, அட்டகாசமா இருக்கு. வந்துருச்சா? வெடிச்சிருச்சு? இன்னும் வெடிச்சு இன்னும் இல்லையா ஆகல. பாருங்க, இந்த மருது மரத்தோட இந்த பட்டைங்க ஒவ்வொரு காலகட்டத்தில் உறிஞ்சு வருங்க. இது வருஷத்துக்கு ஒரு வாட்டி உறிஞ்சு வருங்க. இந்த பட்டைத்தானுங்க சுகருக்கு சித்த மருத்துவத்தில் பயன்படுத்துகிறாங்களாமா. இந்த மரங்க நம்ம தோட்டத்தில் எத்தனை மரம் இருக்குங்க? 125 மரம் இருக்குதுங்க. செல்வி, இந்த பட்டைத்தானுங்க பட்டை வந்து கேட்டு வாங்கிட்டு போறாரு. இதை பாருங்க, இப்படித்தான் உறிஞ்சு வருங்க. அப்புறம் அடுத்த வருஷம் மறுபடியும் அது ரெடி ஆகி, இந்த வருஷம் பழங்கள் கூட இந்த மரத்தினுடைய ஸ்பெஷல் என்ன தெரியுமா? சரி, ஸ்பெஷல் அப்படி வலுன்னு அந்த கையில தடைப்பாரு, அவ்வளவு நல்லா இருக்கு. ஆமாங்க, இந்த மரம் அப்படியே வெள்ளையா வலுன்னு ஆயிக்கும். இதுல ஒரு பாட்டு கூட நான் ஒரு இளவூட்டுல கேட்டேங்க. மருத பூத்தவனம் மயிலாடு சோழவனம் மருத மரத்தை சாச்சு புட்ட மயில் போய் எங்கடையும் பொண்ணு மயில் போய்
மயில் போய் எங்கடையும் அப்படி மருத பூத்தவனா மயிலாடு சோலைவனா மருத மரத்தை சாச்சு புட்டோம் மயிலே மயில் போய் எங்கடையும் பொண்ணு மயில் போய் எங்கடையும் அப்படியெல்லாம் சங்க இலக்கியங்களே புகழ்ந்து பேசப்பட்ட மரம் இது செல்வி. ஆமா. அப்புறம் இந்த மரத்துல காய் எல்லாம் காய்ச்சிருக்குன்னு சொன்னோம்ல, அதே போய் காய் பாருங்க, ஸ்டார் ஃப்ரூட் மாதிரியே கொத்து கொத்தா இப்படி பிடிச்சிக்குது பாருங்க. இழுத்த முறிஞ்சிருங்களோ கொம்பு? கண்டிப்பா முறி. ஸ்டார் ஃப்ரூட் மாதிரி அதை மட்டும் விதையை மட்டும் முடுங்க முடியுங்களா? காய் வருது, ஐயோ முறிஞ்சிருமான்னு பயமா வேற இருக்குது. தெரியுதுங்களா? ஆமா, ஸ்டார் ஃப்ரூட்டே தான் பார்க்கறக்கு சிறுசா இருக்குது. இந்த மரத்தினுடைய ஸ்பெஷல் என்ன செல்வி, இது வந்து ஆற்றோர மரங்கள். குறிஞ்சி நிலங்கள்ல ஓடைகள்லையும் ஆறுகள்லையும் ஓரங்கள்ல நிறைய பெருசா வளர்ந்துருக்கு. 2-3 பேர் தாவி கட்டி பிடிக்கும், அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. இந்த மரங்கள் வந்து அந்த இடத்த தன்னுடைய காய்களை கீழே ஊத்துடும். அப்ப அந்த ஆற்றை வந்து அடிச்சிட்டு போகும். இந்த காய்கள்லாம் அடிச்சிட்டு போறதுக்கு வசதியாத்தான் அந்த ஸ்டார் ஃப்ரூட் மாதிரி இருக்கிறது. அந்த ஆற்றுல ஓடி போய் இதான் ஒரு இடத்துல கரை சேர்ந்து அந்த இடத்துல முளைப்பு வந்துரு, அங்க மரம் வந்துரு. இயற்கையோட படைப்புல. ஆமா ஆமா, நாமெல்லாம் எங்கேயும் மரம் நட வேண்டியது இல்லை, இயற்கையே நட்டுட்டு இருந்தது. இங்க நட்டு வச்சிருக்கிறது. அப்புறம் என்ன பண்றது, எல்லாம் நம்ம அழிச்சு போட்டோம். அப்புறம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு பங்கு இருக்குது, மரம் நடனுக்கு ஒரு பங்கு. ஆமா, நம்மளுக்கு அது வாய்ப்பு கிடைச்சது. நம்ம நிறைய உறவுகளோட சேர்ந்து உறவுகளுடைய ஆசீர்வாதத்துல இங்க நிறைய நம்ம மரங்கள் பனம்பழம் பட்டு பச்சை போகுதுங்களா. இதெல்லாம் 4-5 இது மாதிரி பெருசா வருங்க, அங்கெல்லாம் காஞ்சு கிடக்குது. ஆமா, மரங்க இதெல்லாம் குமிழ் தேக்கு மரம் செல்வி. போன வருஷம் பார்த்தா அந்த என்ன நினைக்க 2 நாத்து பாடுவாசி இருந்ததுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா 10-20 நாத்து பாடுவாசி ஆகி போச்சு. அதை நட்டும் நீ பாடுவாசியே இல்லைன்னு நினைச்சா, இப்போ இன்னுமே 10-20 மரம் வாங்கிட்டு வந்து நடணுங்க. அது இப்போல்லாம் சின்ன நாத்தெல்லாம் நீ வாங்கிட்டு வந்து நட முடியாது, எல்லாம் வளர்ந்த நாத்துக்கு தான் வாங்கணுங்க. இந்த மரங்களுக்கு போட்டி போட்டு போகணும் கூட. அதுக்கு நீ வளர்ந்த நாத்துக்கு தான் வாங்கிட்டு வந்து வைக்கணும். இன்னொரு சிறப்பு இருக்குதா செல்வி? சரி, இந்த வருஷம் ஒரு சுற்றுச்சூழல் தினம்னு வருது இல்ல? ஆமா ஆமா, அதைத்தான் மறந்து. ஜூன் 5 சொல்லிட்டு, ஜூன் 5 சுற்றுச்சூழல் தினம். எல்லா மரங்களுமே நல்லா வளர்ந்து இருந்துருச்சுன்னா நம்ம மரம் நடமாட்டோம். அதனால அந்த நாளை ஞாபகம் வச்சுட்டு அந்த நாளுக்காக மரம் நடுறதுக்காகவே நம்மளுக்கு ஒரு 4-5 பாடு 3 வருஷம் அப்படி எல்லாம் ஆன வரைக்கும் பட்டு போச்சுன்னா, ஐயோ இப்படி ஆகிப்போச்சு, இத்தனை வருஷம் காப்பாற்றணுமே. எப்படி இருந்தாலும் அது ஒரு அங்கலாப்பு வந்துருங்க. மரமாக நம்மளுக்கு காயே கொடுக்கலின்னாலுமே அங்கலாப்பு இல்லாமல் இருக்காது பார்க்குற போது. அப்படியே காட்டெல்லாம் சுற்றி பாட்டுக்கு வர்றதுக்குள்ளே காட்டுக்குள்ளேயே மனம் அடிக்குது. மனம் சுண்டினால நல்ல பழம் வெந்து போச்சு, அப்படியே சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இது வெந்து போனது எப்படி கண்டுபிடிப்பேன்? வெடிச்சுக்குது வருங்கள. ஓ, வெடிச்சிருக்கோணும். ஆமாம். ஓ, சூப்பராகிடுச்சு. சரி, கேஸில் வச்சு. ஆஹா செல்வி, இங்கே கலர் பாரு அப்பா, ஐயோ என்ன கலர் சூடு. அந்தப்பா இதில் எடுத்துங்க வைக்கலாங்க. சரி, கொஞ்சம் ஆறுனு கடைசியில் அப்புறம் பொழந்துட்டு சாப்பிடலாமா? சரி, இல்லை கத்தியில் இப்போவே கத்தியிலெல்லாம் சீவி விட்டு போட்டுங்க. அவ்வளோதாங்க, பழமெல்லாம் சுட்டு எடுத்துட்டு வந்துட்டு மழை வர மாதிரி இருக்குதுன்ட்டு ஒரே ஒரு வளத்தையும் மட்டும் சுட்டுட்டோம். கருக்கில் ஏறி அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க பாருங்க. இதே இப்போ அந்த பக்கம் சூடு. உங்கள் கைக்கு தான் சூடு ஒன்றும் பண்ணாதே. வேறு செமையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. நீயே பூரா சாப்பிட்றாத, எனக்கு கொஞ்சம் கொடு. நானே அப்புறம் நீங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்குறீங்க, அப்புறம் நான் கொடுக்காம திங்க முடியுமா செல்வி? அப்படி எல்லாம் ஸ்பூனில் வச்சு சாப்பிட முடியாது. இல்லை, இது அப்படியே எடுத்து. ஓ, எங்கே இருங்க, இந்தாங்க. இதெல்லாம் முதல்ல நான் தான் சாப்பிடுவேன். நீங்களே சாப்பிடுங்க, உங்களுக்கு அவார்டு கிடைக்கும், சாப்பிட்ற அவார்டு. செல்வி, உலகத்தில் இருக்கிற எல்லா அல்வாவும் தோற்று போயிரு. சூப்பராக அல்வா, பழுத்த பழம். ஆஹா, செமையாக இருக்குதுங்க. அப்புறம் இதெல்லாம் நான் மார்க்கெட் பண்ணக்கூடாது ஏன் செல்வி? பண்ணுங்க, ஒரு மரத்தை வச்சுட்டு மார்க்கெட் பண்ணுறீங்களே. ஓ, இப்போ திருநெல்வேலியில் இருக்கிற மரத்தெல்லாம் குத்தைக்கு எடுத்துடல. ஆமாம் ஆமாம், திருநெல்வேலிக்கு இருக்கிறவையில் ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க.
சரி சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குதுங்க. சரி அப்படியே பனம்பழம் எடுத்து போய் வீட்டில் சாப்பிட்றலாம். அப்படியே பனம்பழம் சுட்டுட்டு மரத்துக்களையும் பார்த்துட்டோம். மரங்களை நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. ஒன்று ஒன்றா தான் சொல்லணுங்க, இல்லைன்னா உங்களுக்கு போர் அடிக்க மரங்களையவே வச்சுட்டு இருந்தாண்டுத்த இப்போ மாற்றி மாற்றி வீடியோ போட்டுக்கிறதுங்க. சரிங்க சரிங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாங்க. சரி மழையும் வர்ற மாதிரி ஆயிடுச்சு. சரிங்க அதை கொண்டா அதை கொண்டா ஸ்பூனில் இருக்கிறத இந்தா நீயே சாப்பிட்டு போல தெரியுது. இப்படி 2 கையிலையும் வச்சுட்டு சூடு இந்த கையில் கொஞ்சம் இந்த சூடு பறக்குதுங்களா. ஆஹா அருமை அருமை செல்லு. சரி சரி பையங்க அடுத்த வீடியோ சந்திக்கலாங்க. ஆமாம்.